நம்ம லிஹன் பத்தி பார்த்தோம் இல்லையா? லிஹன்ல ஆமா உஸ்தாத். அஹ், லிஹன்ல லிஹ்னுல் ஜலி, லிஹ்னுல் ஹஃபி டூ டைம்ஸ் பார்த்தோம். இல்ல நம்ம லிஹ்னுல் ஜலியோடைய இதை மட்டும் தான் நம்ம டீடைல்டா பார்த்தோம். ஒரு கிளான்ஸ் நான் சொல்லிடுறேன். லிஹன்ங்கிறது தஜ்வீதுக்கு மாற்றமாக ஓதுறதுக்கு சொல்லப்படும். லிஹன் பாத்தீங்கன்னா லிஹன்ல ரெண்டு வகை இருக்கு. இன்னும் வந்து அல் லிஹ்னுல் ஜலி, இரண்டாவது அல் லிஹ்னுல் ஹஃபி. ஜலியாக ஓதுறது ஹராம். அஃப்ரா சிஸ்டர், எனக்கு மியூட் ஆப்ஷன் காமிக்கல, நீங்க வேணா போட்டுருங்க. நீங்க தான் ஹோஸ்ட்ல இருக்கீங்க. அல்லிஹ்னுல் ஜலி, அல்லிஹ்னுல் ஹஃபி. லிஹன்ங்கிறது தஜ்வீதுக்கு மாற்றமாக ஓதுறதுக்கு தான் சொல்லப்படும் அல்லிஹன். லிஹன்ல டூ டைப்ஸ் இருக்கு. ஒன்னு அல்லிஹ்னுல் ஜலி, இரண்டாவது அல்லிஹ்னுல் ஹஃபி. இதுல ஜலியாக வகையா ஓதுறது ஹராம். அல்லிஹ்னுல் ஜலியாக ஓதுறது ஹராம். அதே அல்லிஹ்னுல் ஹஃபியாக ஓதுறது மக்ரூஹ். மக்ரூஹ்னா வெறுக்கத்தக்கது. இப்ப லிஹ்னே ஜலியுடைய தவறுகள் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு எழுத்து இருக்கிற இடத்துல இன்னொரு எழுத்தை கொண்டு வந்து ஓதுறது. அல்ஹம்து அப்படிங்கிற இருக்கிற இடத்துல அல்ஹம்து. ஹா இருக்கிற இடத்துல ஹா போட்டு ஓதுறது. சகுலத்ங்கிற இடத்துல சா இருக்கக்கூடிய இடத்துல சகுலத் சீன் போட்டு ஓதுறது. ஹடாப் டா இருக்கிற இடத்துல ஹதப் தா போட்டு ஓதுறது. இந்த மாதிரி நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அல்லிஹ்னுல் ஜலீல. அடுத்து எழுத்துக்களுடைய அளவை கூட்டுறது குறைக்கிறது. அல்ஹம்து அப்படிங்கிற இடத்த அல்ஹம்துலில்லாஹி ரொபில் ஆலமீன் அப்படி ஓதுற இடத்த அல்ஹம்துலில்லாஹி அப்படி நீட்டி அதோடைய அளவை கூட்டுறது குறைக்கிறது. இதெல்லாமே லிஹனுடைய மிஸ்டேக்ஸ். இதெல்லாம் ஹராம். அப்படி ஓதுறதெல்லாம் ஹராம். அல்ஹம்து அப்படிங்கிற இடத்துல அல்ஹம்து அப்படின்னு சொல்லி ஓதுறது. மாலிகி என்ற இடத்துல மாலிகி என்றும், இய்யாக நஅபுது அப்படிங்கிற இடத்துல இய்யாக நஅபுது அப்படி ஓதுறது, இதெல்லாம் ஹராம். அடுத்தது ஃபதஹா லம்மா கஸ்ரா பெற்ற இடத்துக்கள்ல சுக்குன் வச்சு ஓதுறது. அன்அம்த அலைஹிம், அன்அம்த அப்படிங்கிற இடத்துல அன்அம்த அந்த நூன்ல உள்ள சுக்குன் போயிட்டு அந்த இடத்துல ஃபத்ஹா வந்துரும். அப்படி வச்சு ஓதுறது இதுவும் ஹராம். இதுவும் லிஹனுடைய மிஸ்டேக்ஸ், ஜலியோடைய மிஸ்டேக்ஸ். இன்னொரு மிஸ்டேக் என்னன்னா, ஷத்து செய்யப்பட்ட இடத்துக்கள்ல சுக்குன் வச்சு லேசா ஓதுறது. எது ஆல் எதீம், அந்த மாதிரி ஓதுறது. எது ஆல் எதீம் ஃபாஸ்டா நம்ம ஓதுறோம். அந்த மாதிரி இடங்கள்ல இப்படி மிஸ்டேக்ஸ் நமக்கு நிறைய வரும். தஜ்வீது இல்மு தெரிஞ்சவங்களுக்குமே இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரதான் செய்யும். எது ஆல் யதீம் அப்படி ஓதுற இடத்துல எது ஆல் யதீம் அப்படி ஓதுறது. முல்தர் அப்படி நிப்பாட்டுற இடத்துல முல்தர். நான் உங்களுக்கு தப்பத் சுரா லஹபுடையது நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். தப்பத் எதா அபீல ஹபியும் வசப் அப்படி நிப்பாட்டணும். அப்படி நிப்பாட்டாம வசப் அப்படின்னு சாதாரணமா நிப்பாட்டுறது. இது எல்லாமே ஜலியோட மிஸ்டேக்ஸ். அப்புறம் ஷத்து உள்ள இடத்துல ஃபத்ஹா வச்சு ஓதுறது. ஃபகத்தரஹு அப்படிங்கிற இடத்துல ஃபகதரஹு அந்த மாதிரி ஷத்து எடுத்துட்டு ஃபத்ஹா வச்சு ஓதுறது. முத்தஅதஹும் அப்படிங்கிற இடத்துல முத்தஅதஹும் இந்த மாதிரி ஓதுறது எல்லாமே ஜலியோட மிஸ்டேக்ஸ். இப்ப அடுத்து அல்லிஹ்னுல் ஹஃபி. அல்லிஹ்னுல் ஹஃபி பார்க்கணும். ஆனா அது எதோடைய மிஸ்டேக்ஸ் அது வந்து பெருசா நமக்கு அது சொல்ல போகுதுன்னா, ஆஹ் லாமுடைய சட்டம், ராவுடைய சட்டம், வல்லினம் மெல்லினம் அது வரும். அந்த சட்டம் நம்ம படிச்சாதான் நமக்கு ஹபியோட மிஸ்டேக்ஸ் என்ன சொல்ல வரோங்கிறது புரியும் இன்ஷா அல்லாஹ். சோ நம்ம அல்லிஹனுல் ஹபி அடுத்த தவறுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம லாமுடைய சட்டமையும் ராவுடைய சட்டத்தையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ்ல நம்ம பாத்துக்கலாம். அல்லாஹுடைய லாம்ல பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய லாம் தான் நம்ம பார்க்க போறோம். மத்த லாம்லாம் வராது. அல்லாஹுங்கிற வார்த்தையில வரக்கூடிய, அல்லாஹுடைய பேர்ல வரக்கூடிய லாம், இதனுடைய சட்டம் மட்டும்தான் பார்க்க போறோம். இதுல மட்டும்தான் சட்டம் இருக்கும். வேற சாதாரணமாக அல்லதீன இல்லதீன
இந்த மாதிரியான வரக்கூடிய லாம்ல எல்லாம் எந்த சட்டமும் வராது. அல்லாஹுடைய பேர்ல வரக்கூடிய சட்டங்கள் மட்டும்தான். அல்லாஹுடைய பேர்ல இருக்கக்கூடிய லாமுக்கு மட்டும்தான் சட்டம் இருக்குமே தவிர வேற எந்த லாமுக்கும் சட்டம் வராது. மத்ததெல்லாம் நம்ம சாதாரணமா ஓதுறதுதான். அல்லாஹுடைய லாமுடைய சட்டம் எப்படின்னா, அல்லாஹுடைய லாம், அல்லாஹு இருக்கு இல்லையா, அலிஃப் லாம் லாம் ஹா இருக்கு இல்லையா, அதுல இருக்க அந்த அல்லாஹு, அந்த லாக்கு முன்னாடி உள்ள ஹரகத், லாக்கு முன்னாடி உள்ள எழுத்துல ஃபத்ஹாவோ இல்ல லம்மாவோ இருந்துச்சுன்னா, ஃபத்ஹாவோ லம்மாவோ இருந்துச்சுன்னா, அப்போது அத வல்லினமா படிக்கணும். வல்லினமா நம்ம அதை ஓதணும். லா, அல்லாஹுடைய லாமுக்கு முன்னாடி ஃபத்ஹாவோ இல்ல லம்மாவோ இருந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்த வல்லினமாக ஓதணும். சரிங்களா? ஹுவல்லாஹு, ஹுவல்லாஹு. புரியுதுங்களா? அல்லாஹுடைய லாமுக்கு முன்னாடி ஃபத்ஹா இருந்தாலோ அல்லது அல்லாஹுடைய லாமுக்கு முன்னாடி தம்மா இருந்தாலோ, இது ரெண்டு இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம எப்படி ஓதணும்? வல்லினமாக ஓதணும். ஹுவல்லாஹு, நல்ல குரல் வாய் நிரம்ப இருக்கணும். ஹுவல்லாஹு, அல்லாஹு, அல்லாஹு ரப்புனா. அல்லாஹுடைய லாமுடைய சட்டம். இப்ப அடுத்து ரா உடைய சட்டம் பார்ப்போம். ராவுடைய சட்டம் அல்லாஹுடைய லாம்ல எப்படி பார்த்தோம்னா, நம்ம ஃபத்ஹா லம்மா கஸ்ராலாம் அந்த அல்லாஹுடைய லாமுக்கு முன்னாடி உள்ள வார்த்தையை பொறுத்து நம்ம ஓதணும் இல்லையா? ஆனா ராவுடைய சட்டத்துல ரால என்ன இருக்குன்னு பார்க்கணும். ராவுடைய சட்டத்துல ரா, ராவுடைய வார்த்தையில என்ன இருக்கு, என்ன ஹரகத் இருக்கு, ஃபத்ஹா இருக்கா லம்மா இருக்கா கஸ்ரா இருக்கான்னு நம்ம கவனிச்சு ஓதுறதுதான் ராவுடைய சட்டம். இது வந்து முன்ன வார்த்தைகளோ பின்ன வார்த்தைகளோ பாக்குறது கிடையாது. ரா ஃபத்ஹா பெற்று, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ராவுடைய சட்டத்துல ரா ஃபத்ஹா பெற்று இருந்தால் வல்லினமாக ஓத வேண்டும். சரிங்களா? ரா ஃபத்ஹா பெற்று இருந்தால் வல்லினமாக ஓத வேண்டும். உதாரணமாக ஃபமா ரொபிஹத் திஜாரத்துஹும், இந்த ஆயத்தை எடுத்துக்கலாம். அரொஐத அல்லதி யுகஸ்ஸிபு பித்தீன், அரொஐத அல்லதி, ரால ஜபர் ஃபத்ஹா இருக்கு அப்படின்னா அரொஐத, அரோ, அரோ. லாஸ்ட் கிளாஸ்ல, லாஸ்ட் கிளாஸ்ல நான் மஹ்ரஜ் சொல்லி கொடுக்குறப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஆரோடி ராடு எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்கு நான் சொன்னேன். அந்த அந்த ப்ரொனன்சியேஷன் தான் இதுல வரணும். ராடு, ஆர் ஓடி, இங்கிலீஷ்ல ஆர் ஓடி, அது வந்து நம்ம ராடுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது போலதான் இந்த இடத்துல ராக்கு ஓதணும். ரா, ரா, ரி, ரு, ரா, ஆர் ஓடி, ராடு, ரா. ரா ஃபத்ஹா பெற்று இருந்தால் வல்லினமாக ஓத வேண்டும். أرأيت الذي يكذب بالدين فما ربحت تجارتهم. செகண்ட் பாயிண்ட், ரா லம்மா பெற்று இருந்தால், ரா லம்மா பெற்று இருந்தால் வல்லினமாக ஓத வேண்டும். தக்ஃபுரூன, தக்ஃபுரூன பில்லாஹி. தேர்ட் பாயிண்ட், ரா கஸ்ரா பெற்று இருந்தால், ரா கஸ்ரா பெற்று இருந்தால் மெல்லினமாக ஓத வேண்டும். இந்த பாரி இக்கும், சாதாரணமா ஓத வேண்டியது. இந்த பாரி இக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச ஆயுத கூட நீங்க எழுதிக்கலாம். ஆனா வந்து ஃபத்ஹா உடையதுல வந்து ஃபத்ஹா இருக்கணும், கஸ்ரா உள்ளதுல கஸ்ரா இருக்கணும், லம்மா இருக்கிற இடத்துல லம்மா இருக்கணும். அந்த ரால என்ன இருக்குன்னு மட்டும் பாத்துக்கோங்க. ஃபோர்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ரா சுகுன் பெற்று, ரா சுகுன் பெற்று
அதற்கு முன்னால் உள்ள எழுத்து ஃபதஹா பெற்று இருந்தால் வல்லினமாக ஓத வேண்டும். சொல்றேம்மா. ரா. ஸ்கிரீன் தெரியுதா? ரால ஃபதஹா இருக்கு. சரிங்களா? ரால ஃபதஹா இருக்கு. இப்போ ஃபதஹா பெற்று இருந்துச்சுன்னா அதை வல்லினமாக ஓத வேண்டும். சரிங்களா? அரொஐத, அரொஐத, ஆர் ஓடி ராடு சொல்ற போல சொல்லணும். ரா, ரா. புரியுதுங்களா? நான் வாய்ஸ் கிளியரா இருக்கா? ரா. அதே ரால தம்மா இருந்து இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு எக்ஸாம்பிள். இது போல நீங்க உங்களுக்கு வேற எந்த ஆயத்து ஃபெமிலியரா தெரியுமோ அதுவும் நீங்க எழுதிக்கலாம். ரா சுக்குன் பெற்று அதற்கு முன்னால் உள்ள எழுத்து ரா சுக்குன் பெற்று அதற்கு முன்னால் உள்ள எழுத்து ஃபத்ஹா பெற்று இருந்தால் வல்லினமாக ஓத வேண்டும். இதுல எழுதியிருக்கேன் பாருங்க. ஐயாமியும் சுக்குன் பெற்று ஷத்தோட எக்ஸாம்பிள் சொல்லிருக்கேன். ஐயாமி ஒகான அர்ஷுஹு, அர்ஷுஹுல பாருங்க. ஐயாமி ஒகான அர்ஷுஹு அதுல இருக்கு பாருங்க. ரா வந்து சுக்குன் பெற்று இருக்கா? ரா சுக்குன் பெற்று இருக்கா? அடுத்து அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து ஃபத்ஹா பெற்று இருக்கா? ஃபத்ஹா இருந்துச்சுன்னா இப்படி இருந்தாலும் அது எப்படி ஓதணும்? வல்லினமாக தான் ஓதணும். ரா சுக்குன் பெற்று அதற்கு முன்னால் உள்ள எழுத்து ஃபத்ஹா பெற்று இருந்தால் வல்லினமாக ஓத வேண்டும். சரிங்களா? ஐயாமி ஒகான ஆறு, ஆறு, இரு, ஆர், உர். வாய்ஸ் கிளியரா இருக்கா? ராக்கு ஆர், ஆர் ஷுஹு. ராத் கேட்க ஆரம்பிச்சிங்களா? சரிங்களா? ரா சுக்குன் பெற்று அதற்கு முன்னால் உள்ள எழுத்து ஜபர் ஃபத்ஹா பெற்று இருந்தால் வல்லினமாக ஓத வேண்டும். அருஷுஹு, அருஷுஹு. இப்ப அதே இப்ப அதே மாதிரி ரா சுக்குன் பெற்று அதற்கு முன்னாடி உள்ள எழுத்து வந்து தம்மா பெற்று இருந்துச்சுன்னா அதையும் வல்லினமாக தான் ஓதணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரா சுக்குன் பெற்று அதற்கு முன்னால் உள்ள எழுத்து ஃபதஹா பெற்று இருந்தால் வல்லினமாக ஓத வேண்டும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் லாஸ்ட் ஸ்கிரீன் ஷேர் பண்ணது. ஐயாமியும் வக்கான ஆருஷுஹு. அது ஃபிஃப்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அதே ரா சுக்குன் பெற்று அதற்கு முன்னால் உள்ள எழுத்து தம்மா பெற்று இருந்தால் அதையும் வல்லினமாக ஓத வேண்டும். இன்ன கலமினல் முருசலீன். முருசலீன்ல பாருங்க ரால சுக்குன் இருக்கு, ராக்கு முன்னாடி உள்ள எழுத்து மீம்ல தம்மா இருக்கு. அப்படின்னா அது எப்படி ஓதணும்? அதையும் வல்லினமாகவே தான் ஓத வேண்டும். முருசலீன். புரியுதுங்களா? அடுத்து சிக்ஸ்த் பாயிண்ட் போலாமா? அதே போல ரா சுக்குன் பெற்று ரா சுக்குன் பெற்று அதற்கு முன்னால் உள்ள எழுத்து கஸ்ரா பெற்று இருந்தால் அதனை மெல்லினமாக ஓத வேண்டும். துன் ஜீர்ஹும். துன் ஜீர்ஹும்ல பாருங்க ரால சுக்குன் இருக்கு, ராக்கு முன்னாடி உள்ள வார்த்தை ஜால்ல கஸ்ரா இருக்கு. அப்படின்னா அது எப்படி ஓதணும்? மெல்லினமாக ஓத வேண்டும். அதே போல ரா சுக்குன் பெற்று ரா சுக்குன் பெற்று அதற்கு முன்னால் உள்ள எழுத்து கஸ்ரா பெற்று இருந்தால் அதனை மெல்லினமாக ஓத வேண்டும். துன் ஜீர்ஹும். துன் ஜீர்ஹும்ல பாருங்க ரால சுக்குன் இருக்கு, ராக்கு முன்னாடி உள்ள வார்த்தை ஜால்ல கஸ்ரா இருக்கு. அப்படின்னா அது எப்படி ஓதணும்? மெல்லினமாக ஓத வேண்டும். துன் ஜீர்ஹும். சரிங்களா? இது வரைக்கும் 6 பாயிண்ட் சொல்லி கொடுத்தது புரிஞ்சா? எதுவும் டவுட்னா கேளுங்க. அடுத்து நம்ம இதுலயே ஷத்தோட இதுக்கு போகணும். ஓகே, அடுத்து 7th பாயிண்ட். ரா ரா ஷத்து பெற்று. சரிங்களா? ரா ஷத்து பெற்று இங்க பாருங்க ரா ஷத்து பெற்று. ரால ஷத்து இருக்கு, லைசல் பிர்ரால பாருங்க ரால ஷத்து இருக்கு. சரிங்களா? ஷத்து மட்டும் இல்லாம அதுல என்ன இருக்கு? என்ன இது இருக்குன்னா ஃபத்ஹாவும் இருக்கு. ஷத்து இருந்து ஃபத்ஹா இருந்தாலும் அதை எப்படி ஓதணும்? வல்லினமாக தான் ஓத வேண்டும். ரா ஷத்து பெற்று அதற்கு ஃபத்ஹா பெற்று இருந்தால் வல்லினமாக ஓத வேண்டும். லைசல் பிர்ரா. லைசல் பிர்ரா. பிர்ரா. ம்
லைசல் பிர்வா அந்த வல்லு வரும். லைசல் பிர்வா. ரால ஷத்து இருந்தாலும் அப்படிதான் ஓதணும். ஷத்து இல்லாம வெறும் ஃபத்ஹா இருந்தாலும் அப்படிதான் ஓதணும். ரா ஷத்து பெற்று அதற்கு ஃபத்ஹா பெற்று இருந்தால் வல்லினமாக ஓத வேண்டும். அதுல என்ன இருக்கு? என்ன இது இருக்குன்னா ஃபத்ஹாவும் இருக்கு. ஷத்து இருந்து ஃபத்ஹா இருந்தாலும் அதை எப்படி ஓதணும்? வல்லினமாக தான் ஓத வேண்டும். ரா ஷத்து பெற்று அதற்கு ஃபத்ஹா பெற்று இருந்தால் வல்லினமாக ஓத வேண்டும். லைசல் பிர்ரா. லைசல் பிர்ரா. பிர்ரா. ம் லைசல் பிர்ரா அந்த வல்லு வரும். லைசல் பிர்ரா. ரால ஷத்து இருந்தாலும் அப்படிதான் ஓதணும். ஷத்து இல்லாம வெறும் ஃபத்ஹா இருந்தாலும் அப்படிதான் ஓதணும். ரா ஷத்து பெற்று அதற்கு ஃபத்ஹா பெற்று இருந்தால் வல்லினமாக ஓத வேண்டும். அடுத்து 8th பாயிண்ட் போலாமா? 8th பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரா ஷத்து பெற்று. ரா ஷத்து பெற்ற நிலையில் ஷத்தோட அதுக்கு மேல என்ன இருக்கு இப்போ? தம்மா வந்திருக்கு இல்லையா? தம்மா பெற்று இருந்தால் அதனை வல்லினமாக ஓத வேண்டும். ரா ஷத்து பெற்ற நிலையில் தம்மா பெற்று இருந்தால் வல்லினமாக ஓத வேண்டும். வல இர்ரு. வல இர்ரு. வல இர்ருதித்து. வல இர்ரு. அதையும் வல்லினமாக தான் ஓதணும். வல இர்ரு. சரிங்களா? ரா ஷத்து பெற்ற நிலையில் அதற்கு தம்மா பெற்று இருந்தால் வல்லினமாக ஓத வேண்டும். வல இர்ருதி. வல இர்ரு. அடுத்து 9th பாயிண்ட் போலாம். ரா ஷத்து பெற்ற நிலையில் மின் ஷர்ரில பாருங்க. ரா ஷத்து பெற்ற நிலையில் ரால இப்ப என்ன இருக்கு? ஷத்து இருக்கு. அதற்கு முன்னாடி உள்ள சாரி ஷத்து பெற்ற நிலையில் ஆஹ் அந்த ஹரக்கத்துல இப்ப என்ன இருக்கு? கஸ்ரா இருக்கா? கஸ்ரா பெற்று இருந்தால் மெல்லினமாக ஓத வேண்டும். மின் ஷர்ரி. ஷர்ரி. சோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபத்ஹா இருக்கு. அப்ப இது எப்படி ஓதணும்? அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் வேண்டாம். ரால என்ன வந்துருச்சானா கஸ்ரா வந்துருச்சு. கஸ்ரா வந்துட்டாலே என்ன ஆயிடும்? அது வந்து மெல்லினமாக ஆயிரும். அதுக்கு முன்னாடி வந்து உள்ள எழுத்தெல்லாம் நம்ம அதை கவனிக்க தேவையில்லை. சுக்குன் பெற்று இருந்தா மட்டும்தான் நம்ம முன்னாடி உள்ள எழுத்தை நம்ம கவனிக்கணும். ஷர்ரி. சாதாரணமாக மெல்லினமாக தான் ஓதணும்.
நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட். இப்ப வக்ஃபு பண்றோம் இல்லையா, நம்ம குரான் நம்ம ஓதுறோம், ஓதிட்டு இருக்கப்ப அந்த ஆயத்தை நம்ம நிப்பாட்டுவோம் இல்லையா, அந்த வக்ஃபு செய்யக்கூடிய இடத்துல, வக்ஃபு செய்யக்கூடிய இடத்துல அந்த ராக்கு முன்னாடி உள்ள எழுத்துல யா இருக்கும். அந்த யா வந்து சுக்குன் பெற்று இருந்துச்சுன்னா, ஆஹ் சுக்குன் பெற்று இருந்துச்சுன்னா, நிப்பாட்டி அந்த ராவை வந்து இப்ப நிப்பாட்டி ஓதணும். போட்டோ ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இப்போ நிறைய இடங்கள்ல இன்னஹு பிமா தஅமலூன خبير من عذاب السعير هو السميع البصير والكتاب المنير. இந்த மாதிரிலாம் முடியும். அப்ப முடியிறப்ப இந்த ரால இப்படி இருக்குதே, ஆனா நம்ம இப்ப யோசிக்க தேவையில்ல. என்ன செய்யணும்னா, ரா வந்து வக்ஃபுற இடங்கள்ல வந்துருச்சு. ரா வந்து நிப்பாட்டக்கூடிய இடத்துல வந்திருக்கு. அப்ப நிப்பாட்டக்கூடிய இடத்துக்கு முன்னாடி என்ன இருக்கு? யா சுகுன் பெற்று அதற்கு முன்னால் உள்ள எழுத்தில் கஸ்ரா கஸ்ரா பெற்று இருந்தால் மெல்லினமாக தான் ஓதணும். சரிங்களா? கஸ்ரா இருந்தாலும் எப்படி ஓதணும்? மெல்லினமாக தான் ஓதணும். ஏன்னா நம்ம அதை நம்ம நீட்டி தான் நம்ம நிப்பாட்டுறோம். நிப்பாட்டி ஓதக்கூடிய இடத்தில், வக்ஃபு செஞ்சு ஓதக்கூடிய இடத்தில், நிப்பாட்டி ஓதக்கூடிய இடத்தில் யா சுகுன் பெற்று யா சுகுன் பெற்று அதற்கு முன்னால் உள்ள எழுத்தில் அதற்கு முன்னால் உள்ள எழுத்தில் கஸ்ரா பெற்று இருந்தால் மெல்லினமாக ஓத வேண்டும். நிப்பாட்டி ஓதக்கூடிய இடத்தில் வக்ஃபுன்னு போட்டுக்கோங்க, பிராக்கெட்ல வக்ஃபுன்னு போட்டுக்கோங்க. நிப்பாட்டி ஓதக்கூடிய இடத்தில் யா சுகுன் பெற்று அதற்கு முன்னால் உள்ள எழுத்தில் கஸ்ரா பெற்று இருந்தால் மெல்லினமாக ஓத வேண்டும். அதான் இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க அந்த வார்த்தைகள். ஏன்னா நம்ம அப்போ நம்ம நிப்பாட்டிட்டோம்னா நம்ம சாதாரணமா மெல்லினமாக தான் ஓதணும். ஏன்னா இப்ப ரால வந்து லம்மா வந்திருக்கு, அதே வந்து அஹ் லம்மத்தைன் வந்திருக்கு. இது இப்படின்னா நம்ம வல்லின மகால ஓதணும் அப்படிங்கிற டவுட்லாம் இந்த இடத்துல வேண்டாம். அதுக்காக தான் நான் சொல்றேன் தனியா இந்த பாயிண்ட். எதுக்காகனா, வக்ஃபு நம்ம நிப்பாட்டுறோம்னா அங்கனையும் நம்ம எப்படி ஓதணும்? நிப்பாட்ட தானே போறோம். சோ அந்த இடத்துல நம்ம மெல்லினமாக தான் ஓதணும். இந்த இடத்துல நம்ம வல்லினம் ஆக்கக்கூடாது ராவ. இப்ப அதே நீங்க அடுத்த ஆயத்தோட நீங்க கண்டினியூ பண்ணி ஓதுறீங்கன்னா, அந்த ரா அதுக்கு எழுத்த வச்சு நம்ம வல்லினமா ஓதிக்கலாம். நிப்பாட்டுறோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல நம்ம மெல்லினமாக தான் ஓதணும். வல்லினமா இந்த ராவா ஆக்கக்கூடாது. ராவுடைய சட்டம் மட்டும் தான் 10 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கு. ஆனா ஈஸி தான். நீங்க ஓதுறப்ப கவனிச்சு ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம இந்த 10 பாயிண்ட்ஸ் நம்ம மறுபடியும் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ராவுடைய சட்டம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ராஸ் ரா ஃபதஹா பெற்று இருந்தால் வல்லினமாக ஓத வேண்டும். அரொஐத அல்லதி அந்த சூறால உள்ள எக்ஸாம்பிள் சொன்னேன். அரொஐத செகண்ட் பாயிண்ட். ரா தம்மா பெற்று இருந்தால் வல்லினமாக ஓத வேண்டும். தக்ஃபுரூன பில்லாஹி தக்ஃபுரூன பில்லாஹி. தேர்ட் பாயிண்ட். ரா கஸ்ரா பெற்று இருந்தால் மெல்லினமாக ஓத வேண்டும். இந்த பாரி இக்கும். ஃபோர்த் பாயிண்ட். ரா சுகுன் பெற்று இருந்தால் சுகுன் பெற்று அதற்கு முன்னால் உள்ள எழுத்து ஃபதஹா பெற்று இருந்தால் வல்லினமாக ஓத வேண்டும். அர்ஷுஹு அர்ஷுஹு.
6th பாயிண்ட், ரா சுகுன் பெற்று அதற்கு முன்னால் உள்ள எழுத்து தம்மா பெற்று இருந்தால் அதனை வல்லினமாக ஓத வேண்டும். முர்சலீன, இன்னக லமினல் முர்சலீன், முர்சலீன. 6th பாயிண்ட், ரா சுகுன் பெற்று அதற்கு முன்னால் உள்ள எழுத்து கஸ்ரா பெற்று இருந்தால் மெல்லினமாக ஓத வேண்டும். துன்சிர்ஹும், துன்சிர்ஹும். 7th பாயிண்ட், ரா ஷத்து பெற்று, ரா ஷத்து பெற்று அதற்கு ஃபதஹா பெற்று இருந்தால் வல்லினமாக ஓத வேண்டும். லைசல் பிர்ரா, பிர்ரா, லைசல் பிர்ரா. எய்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ரா ஷத்து பெற்ற நிலையில், ரா ஷத்து பெற்ற நிலையில் தம்மா பெற்று இருந்தால் வல்லினமாக ஓத வேண்டும். வல இர்ருதித்து, வல இர்ருதித்து. 9th பாயிண்ட், ரா ஷத்து பெற்ற நிலையில், ரா ஷத்து பெற்ற நிலையில் கஸ்ரா பெற்று இருந்தால் மெல்லினமாக ஓத வேண்டும். மின் ஷர்ரி, மின் ஷர்ரி. லாஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, நிப்பாட்டி ஓதக்கூடிய இடத்தில், வக்ஃபு செய்யக்கூடிய இடத்தில் யா சுகுன் பெற்று, யா சுகுன் பெற்று அதற்கு முன்னால் உள்ள எழுத்தில், அதற்கு முன்னால் உள்ள எழுத்தில் கஸ்ரா பெற்று இருந்தால் மெல்லினமாக ஓத வேண்டும். خبير إنه بما تعملون خبير من عذاب السعير هو السميع البصير والكتاب المنير. புரிஞ்சுங்களா ராவுடைய சட்டம்? எல்லாத்துக்கும் ராவுடைய சட்டம் புரிஞ்சா? யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா அந்த ராஜ் சட்டத்துல? டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இன்ஷால்லா கிளியர் பண்றேன். ஓகே. இப்போ இதுல என்னன்னா, இப்ப அல்லாஹுடைய லாமுடைய சட்டம் பார்த்தோம், இப்ப ராவுடைய சட்டமும் பார்த்தோம். அதோடைய சட்டம் என்ன அப்படிங்கறது தெரியும். சாதாரணமா நம்ம ஓதி பார்த்தோம்னா தெரியாது. நான் ஒவ்வொரு பாயிண்ட்டும் நான் சொல்லி கொடுத்தேல, அதை நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க அப்ளை பண்ணி நீங்க ஓதுறப்பதான் இந்த இடத்துல என்ன சட்டம், இது எத்தனாவது பல்லினமா மில்லினமா, இந்த இடத்துல ஷத்தோடைய சட்டமா சுக்குனுடைய சட்டமா அப்படிங்கறது உங்களுக்கு அப்ப தெரியும். இன்ஷா அல்லாஹ். சரி, இப்ப நான் ஓதி காமிக்கிறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்.
بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر.